Stop recording button. Double tap to activate. வணக்கம் மக்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, நவராத்திரி என்றைக்கு வருது, ஸோ அதை எப்படிலாம் வழிபாடலாம், ஸோ நவராத்திரிக்கு முதல் நாளில் என்னென்ன செய்யணும் அப்படின்றத சொல்ல போகிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 21/9/25 அன்று ஞாயிற்றுக்கிழமை அமாவாசை. ஸோ அன்றைக்கி தான் நம்ம கலசம் வைக்கணும். அமாவாசை அன்னைக்கு நம்ம முன்னோர்களுக்கு கொடுக்க வேண்டிய திதிகளெல்லாம் கொடுத்துட்டு அன்றைக்கி மாலை கலசம் ஆவாகனம் பண்ணணும். நீர் கலசமாகவோ இல்லை பூர்ண கலசமாகவோ வைக்கலாம். அதுக்கு முன்னாடியே ஒரு மாதம் முன்னாடிலேருந்து நிறைய பேர் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஏன்னா நிறைய டீம்ஸாக வைப்பாங்க இல்லையா. ஸோ அப்படிலாம் வைத்து அதுக்கெல்லாம் எல்லாம் அலங்காரம்லாம் பண்ணி வச்சுட்டு, ஸோ அன்றைக்கி ஈவினிங் போல் பூலாம் போட்டு கலச ஆவாகனம் பண்ணி ஒரு சின்ன நைவேத்தியம் இல்லை ஒரு வெற்றிலை பாக்கு வாழைப்பழம் வைத்து கூட அன்றைக்கி தொடங்கலாம். கலசம் எப்படி வைப்பது என்று சொன்னால், ஒரு நல்ல ஒரு மாக்கோலம் போட்டு அது மேலே ஒரு வாழை இலையை விதைச்சி அதில் பச்சரிசி பரப்பி அதில் உங்களுக்கு தெரிஞ்ச நாமங்கள், சக்தியோட நாமங்களை எழுதி கையாலே எழுதணும். அது எழுதிட்டு அது மேலே உங்கள்கிட்ட பித்தளை செம்பு இருக்கோ இல்லை வெள்ளி செம்பு இருக்கோ அதில் நீர் கலசமாக இருந்தால் ஒரு 3/4 பாகம் நீர் நிரப்பணும். நீர் நிரப்பி ஏலக்காய், லவங்கம், பட்டை, பச்சை கற்பூரம், அப்புறம் ஒரு 9 நாணயங்கள், ஒரு எலுமிச்சை பழம், மஞ்சள் குங்குமம், ஒரு சிட்டிகை குங்குமப்பூ அதெல்லாம் போட்டு, சில பேர் ஜாதிக்காய், மாசிக்காய் அது போடுவாங்க. ஸோ கலச பொடின்னு கூட கடையில் விற்கிது, அந்த கலச பொடியை கூட போடலாம். இப்போ கொஞ்சம் பன்னீர் விட்டு அது மேலே சுத்தமான மாவிலை ஒரு 5 இலைகள் இருக்கிற மாதிரி பார்த்து நல்லா சுத்தம் பண்ணி எடுத்து அதில் வைக்கணும். அதுக்கு மேலே தேங்காயை நல்லா சுத்தம் பண்ணி அது ஃபுல்லாக மஞ்சளை ஃபுல்லாக பூசி அதுக்கு சந்தனம் குங்குமம் விட்டு அந்த தேங்காயை வைக்கணும். அதுக்கு மேலே நல்ல அரக்கு கலர், டார்க் கலரில் ப்ளவுஸ் பீட் Message. மேலே Wow business. 22 messages from 9 chats. நம்ம ஒரு வாசனை மலரையும் அது மேலே போட்டு சுற்றி மஞ்சள் செம்புக்கும் மஞ்சள் குங்குமம் இடணும். சில பேர் இந்த நூல் சுற்றிப்பாங்க. நூல் சுற்றி அழகாக நூல் தெரிந்தால் சுற்றிக்கலாம். வைத்து அதுக்கு முன்பாக துர்கா, லக்ஷ்மி, சரஸ்வதி அவங்க தான் அவங்களுக்கு தான் மெயினாக இந்த நவராத்திரியே. அவங்களோட திருவுருவ படம் இருந்தாலும் இல்லை சிலைகள் இருந்தாலும் அதை வைத்து 2 பக்கம் குத்து விளக்கு வைத்து 5 முகம் ஏற்றணும். பஞ்ச பாத்திரத்துலேயே நீர் நிரப்பி அவங்களுக்கு கற்பூர ஆரத்தி காமிச்சு அன்றைக்கி தொடங்கணும். பூர்ண கலசமாக வைக்கிறீங்க அப்படின்னா அதில் பச்சை அதே மாதிரி தான் நம்ம சொன்ன மாதிரி மாக்களை போடணும், வாழையில் போடணும். அதுக்கப்புறம் பச்சரிசி பரப்பி பித்தளை செம்போ இல்லை வெள்ளி செம்போ என்ன செம்பு இருக்கோ அதில் நூல் சுற்றி அதில் பச்சரிசி நிரப்பி காதுவளை கரகமணி சட்டி வைக்கும், அதையும் போயிட்டு அதுக்கப்புறம் ஜாதிக்காய், மாசிக்காய், ஏலக்காய் வைக்கும். அது அப்படி இல்லைன்னா கலச பொடின்னு சொல்லி வைக்கும். அதை போட்டு பச்சை கற்பூரம் போட்டு 9 காசு அதில் வச்சு கூட குங்குமப்பூ போடலாம். உங்கள்கிட்ட இருக்கிற தங்கம், வெள்ளி எது இருக்கோ அது கூட போடலாம். அது போட்டு மாவிலை, சுத்தமான மாவிலை வைத்து அதுக்கு மேலே தேங்காய், மஞ்சள் தடவி அதுக்கு மஞ்சள் சந்தன குங்குமம்லாம் வச்சு அதையும் வைத்து அதுக்கு மேலே ப்ளவுஸ் பீட்டை மடித்து போட்டு அதுக்கப்புறம் பூ மலர்களையே சாப்பிட்டு பூர்ண கலசமாக வைக்கலாம். ஸோ அன்னைக்கு வைத்து அன்னைக்கு அதான் நெய்வேத்தியம், சிறிது நெய்வேத்தியம், ட்ரை ஃப்ரூட்ஸ், வெத்தலை பாக்கு பழமோ இல்லை ஒரு
தொடக்க நாள்ன்றதுனால ஒரு வெண்பொங்கல் இல்லை ஒரு பால் பாயசம் செஞ்சு கூட வைக்கலாம். உங்களால் எது முடியுதோ, ஒரு கேசரி எது முடியுதோ எளிமையான நைவேத்தியமாக செய்து வைத்து அன்றைய தினத்தை வந்து தொடங்கலாம். ஸோ நவராத்திரி எல்லாருமே இனிமையாக தொடங்குங்க. எல்லோருக்கும் நவராத்திரி தின வாழ்த்துக்கள். நான் வந்து ஜாதகம் பார்த்து வருகிறேன். என்கிட்ட வந்து நீங்கள் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா விருப்பப்பட்டீங்கன்னா என்னுடைய நம்பர் வந்து 9789999685. ஸோ உங்களுக்கு தெரிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்குமே இந்த வீடியோவை பகிர்ந்துங்க. ஸோ லைக் அண்ட் ஷேர் கொடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.